ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி பற்றி எல்லாருமே பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒஸ்ட் கேப்டன்சியாக இருக்குது, நிறைய விஷயங்களை அவர் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாரு அப்படி இப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட்லி MS தோனி அப்படிங்கிற ஒருத்தரோட ஷூஸை ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப போராடணும். பட் ஷூஸை ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா MS தோனியோட ஏரா முடிஞ்சிருச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட இதுல கேப்டன்சியை பண்ணலாம். ஆனா இங்க இருக்கிற ஒரு இதுபடி என்னன்னா MS தோனி மாதிரி பண்ணணுங்கிற அந்த பிரஷர் அவர் மேல இருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஓகே, பட் அதை தாண்டி இந்த IPL அவரோட அந்த கேப்டன்சி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்லி அது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோல நான் பேச போறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் பவுலர்ஸை யூஸ் பண்ற விதம் பத்தி தான் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இறங்கி இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட IPL இல்ல அதை தாண்டி கிரிக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சேப்பாக்ல ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு வருஷமாவும் ஸ்பின்னர்ஸ் தான் அங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்க டியூ இருக்கு, டியூ இல்ல, என்ன மாதிரியா வேணா இருக்கட்டும், சேப்பாக் அப்படின்னாலே ஸ்பின்னர்ஸ் தான். ஆனா இவர் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த கேள்வி பயங்கரமா இருக்கு. இதை பத்தி பிரஸ் மீட்லயே ஸ்டீஃபன் பிளமிங் கிட்ட கேட்டாங்க. ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்பின்னர்ஸை இந்த வாட்டி MS தோனி கேப்டன்சி பண்ணியிருந்தாலும் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா வழக்க போல பார்த்த சேப்பாக் பிச்சு இது கிடையாது. இந்த வருஷம் எங்களுக்கே இந்த பிச்சு ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இவ்வளவு வருஷம் நாங்க இங்க விளையாண்டுருக்கோம், இது மாதிரி ஒரு பிளாட்டான ட்ராக்கை நாங்க பார்த்ததில்ல. இந்த வருஷம் ஆபரேட்டர்ஸ் ஃபுல்லா பிளாட் ட்ராக் கொடுத்துருக்காங்க சேப்பாக்ல. அதனால பெருசா டேர்னிங்லாம் இருக்கவே மாட்டேங்குது. எங்க ஸ்பின்னர்ஸ் விடுங்க, ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஸ்பின்னர்ஸ் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுவுமே இல்ல. ஸோ அதனால தான் நாங்க ஃபாஸ்ட் பவுலரே ப்ரிஃபர் பண்றோம். பிகாஸ் டியூ வேற வந்ததுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத இந்த பிச்சு என்ன ஆகுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லியிருந்தாரு. இந்த IPL இது ஒரு பெரிய விஷயமாவே அமைஞ்சிருக்கு. சேப்பாக் மாதிரி பிச்சஸையே பிளாட் ட்ராக்கா கொடுத்துருக்கானுங்க அப்படின்னா ரொம்ப 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 தப்பான கேவலமான ஒரு விஷயம். என்னன்னா அதிக ரன் பார்க்குற இதுவா இது மாறிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம வேற எதுல டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால தான் ருத்ராஜ் கெய்க்வாட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. எஸ், ஆப்வியஸ்லி அந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா கூட ஓவர் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் அந்த பிளாட்டான ட்ராக்னால தாங்க. அது எந்த கேப்டனா இருந்தாலும் அதுதான் பாத்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்க. அடுத்தபடியா சொல்லப்படுற விஷயம் கரெக்டா ஓவர்ஸ் ஸ்பிளிட் அப் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னவோ நானும் கவனிச்சேன். இப்போ நீங்க தீபக் சகருக்கெல்லாம் இன்னைக்கு எல்லா ஓவருமே கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இடையில தேவையே இல்லாம ஷர்துல் தக்கூருக்கு அண்ட் துஷார் தேஷ்பாண்டேக்கு அந்த 2 ஓவர் எனக்கு எப்படின்னே தெரியல. ஏன்னா ஒன்னு ஷர்துலுக்கோ துஷாருக்கோ கொடுத்துட்டு ஒன்னு தீபக்கு கொடுத்துருக்கலாம். அது மேபி மிஸ்டேக் பண்ணாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா தெரியல, அது கத்துப்பாரு. பட் அதை தாண்டி MS தோனி எப்படி ஒரு டைம்ல எனக்கு டெத் ஓவர் அப்படின்னா பிராவோ போட்டு கொடுத்துருவாருங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாரோ, அது மாதிரி இந்த வாட்டி ருத்ராஜ் கெய்க்வாட் வச்சிருக்காரு. பதிரானா அண்ட் முஸ்தபிசூர், இவங்க தான் என்னோட டெத் ஓவர்ஸ். அவங்க அடி வாங்குறாங்க, அடி வாங்கல, அந்த கடைசி 4 ஓவர் அவங்க தான் போட போறாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல போறாரு. ஆக்சுவலி அது நல்ல ஒரு மைண்ட் செட். எஸ், ஒரு சில மேட்சஸ் தோக்கலாம், ஆனா நீங்க அது ஒரு லாங் டைமா பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சக்சஸ் நமக்கு கொடுக்கும். அதான் ப்ராசஸ் கரெக்டா இருக்கணும். ஓகே, ஏன்னா நம்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க டெலிவர் பண்ணுவாங்க கண்டிப்பா. எஸ், இடையில 1 or 2 தோல்விகள் இருக்கதான் செய்யும். போன மேட்ச் கூட பாத்தீங்கன்னா மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் வந்துச்சு இல்லையா, அப்படிதான் இருக்கும் கேம். கிரிக்கெட்டே அப்படிதான். ஓகே, ஸோ அதனால ஒஸ்ட் கேப்டன்சி அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங். நீங்க ஒரு லாங் டேர்மா இல்ல நீங்க பாக்குறப்போ, இப்போ நீங்க பதிரானாவை இன்னும் ஃபியூச்சர்லேயே டெத் ஓவரா நீங்க டெத் பவுலர் ஸ்பெஷலிஸ்டா யூஸ் பண்ண போறீங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அது வெரி குட் அப்ரோச் ஃப்ரம் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக அந்த பேட்டர் ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. MS தோனி பெருசா டீமை சேஞ்ச் பண்ண மாட்டாரு, பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ண மாட்டாரு, பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ண மாட்டாரு. ஆனா இது எல்லாமே இங்க பயங்கரமா நடக்குதே அப்படின்னு சொன்னா அது பாத்தீங்க அப்படின்னா இன்ஜூரி கன்சர்ன்ஸ்னால தாங்க. எஸ், திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அஜிங்கியா ரஹானேக்கு ஒரு நெகிழ் ஏற்பட்டுச்சு. அதனால அவர் பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு பொசிஷன்ல அனுப்பப்பட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவர் அனுப்பப்படுறப்போ அப்போ நம்பர் 3 யார் ஆடலாங்கிறப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் கீழே வந்தார். ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த கன்சர்ன்ஸ்னால நடந்த விஷயமா தானே தவிர அது வேணும்னே பண்ணதில்லைன்னு தான் நான் தோணுது. பட் ஆனால் நிறையா மிஸ்டேக்ஸும் ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணுறாரு. இதில் க்யூட்டான விஷயம், ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா MS தோனி பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அது ஆக்சுவலி நல்ல விஷயம் தான். கற்றுக்க, நீயே கற்றுக்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவர் இருக்காரு போல். அந்த மும்பை மேட்ச்சில் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து
இருந்தார். மற்றபடி பெருசால இருக்காரு, ஃபீல்டிங் நிப்பாட்டுறாரு, அதெல்லாம் ஓகே. ரொம்ப ஆக்டிவாக இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். நானும் மேட்சஸ் பார்த்தேன் போயிட்டு. ஸோ அதுலேயுமே அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதாங்க. அண்ட் ஒரு புது கேப்டன், சின்ன பையன் இப்போ தான் வர்றாரு, ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸை கேப்டன்சி பண்ணுறாரு. MS தோனி மாதிரி ஒரு ஆள் அங்கே இருக்காரு, அவரோட ஷூஸை ஃபில் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுப்பாரு. அண்ட் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. நான் முட்டு கொடுத்தலாம் வந்து பேசலை. நான் யாரை வந்தால் சுமன் கில்லும் நல்லா தான் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதுதான் உண்மை. பட் இது வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆகிறப்போ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு வீடியோ. மேபி உங்களுக்கு இதில் நிறையா கருத்து வேறுபாடுகள், சேஞ்சஸ்லாம் இருக்கலாம். இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள், படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.